ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் மருதன்னா ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு ஆரஞ்சுக்கு தான் பிடிக்கும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா 5-6 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்து அரைச்சி வச்சு பாருங்கள். நல்லா ரெட் கலரில் பிடிக்கும். தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக மல்லிகைப்பூ வேறு கொண்டு வந்தேன். கையோடு வாங்கி அதையும் கட்டி வச்சுருந்தேன். முக்காக இருக்கும் போதே கட்டி வச்சா தான் ஒரு 5-6 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சாட்டர்டேனால என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல. ரொம்பவே கன்ஃபியூஸர் ஆகிடுச்சு. ஃபைனலாக புளிக்குழம்பு வைக்கலான்னு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி புளிக்குழம்பு வைக்க உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். கடாயில் நல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் வச்ச மிளகாத்தூளும் சேர்த்து ராஸ்மல் போனதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வற்றினதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்தே இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு. எனக்கு முருங்கைக்கீரையில் தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு அப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள். கையோட கிச்சன் கவுண்டர் டாப்பிங் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.